குட்டிக் குரங்கும் காணாமல் போன வாழைப்பழமும். ஒரு காட்டில் மிட்டு என்ற குட்டி குரங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காலையில் மிட்டு மகிழ்ச்சியுடன், என் தங்க வாழைப்பழம் இறுதியாக பழுத்துவிட்டது என்று குதித்து கொண்டே வாழை மரம் நோக்கி சென்றது. அங்கு சென்றதும் மிட்டு அதிர்ச்சியடைந்து, ஐயோ, என் தங்க வாழைப்பழம் காணவில்லையே! மிட்டு மரங்களின் வழியாக ஊசலாடி கொண்டே சென்று டிக்குவிடம் கேட்டது. டிக்கு, நீ என் தங்க வாழைப்பழத்தை பார்த்தாயா? இல்லை. ஆனால் நேற்று இரவு லாலா உன் மரத்தின் அருகே தூங்குவதை பார்த்தேன். மிட்டு லாலாவை நோக்கி ஓடியது. லாலா, நீ என் வாழைப்பழத்தை பார்த்தாயா லாலா? கொட்டாவி விட்டு கொண்டே இல்லை. நான் இறைச்சி மட்டுமே சாப்பிடுகிறேன் என்று கூறிவிட்டு தூங்கியது. மிட்டுவும் ம் சரி என்று கூறிவிட்டு கிளம்பியது. சிக்கி எதையோ சாப்பிடுகிறாள் என்று நினைத்து கொண்டே, சிக்கி, அது என் வாழைப்பழமா என்று கேட்டது. இல்லை மிட்டு, இது வெறும் கொட்டைகள். ஆனால் பாட்டி ஆமை மஞ்சள் நிறத்தில் எதையோ சுமந்து செல்வதை பார்த்தேன் என்றது சிக்கி. மிட்டு விரைந்து சென்று, பாட்டி, நீ என் தங்க வாழைப்பழத்தை எடுத்தாயா? பாட்டி ஆமை சிரித்துக்கொண்டே, ஆமாம், அது உன் மரத்திலிருந்து விழுந்தது. நான் அதை உனக்காக எடுத்து வைத்தேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக வாழைப்பழத்தை மிட்டுவிடம் கொடுத்தது. மிட்டுவும் மகிழ்ச்சியுடன் நன்றி பாட்டி என்று கூறிவிட்டு சென்றது. மிட்டு தன் நண்பர்கள் அனைவரையும் வாழைப்பழ விருந்துக்கு அழைக்கிறாள். அவர்களுடன் சிரித்துக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் வாழைப்பழத்தை சாப்பிட்டது. நீதி, நீங்கள் அன்பாக கேட்கும்போது நண்பர்கள் எப்போதும் உதவத் தயாராக இருப்பார்கள்.